ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதேமாரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அந்த பாக்ஸ் கண்டென்ட்டோட அந்த சீரீஸ் கண்டினியூஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆப்பை இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணதில்லை அப்படின்னா இதுதான் QR கோடு. இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம அடா 24/7 கொடுக்கக்கூடிய புக்ஸோ அல்லது வந்து கோர்ஸஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு அல்லது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். அதேமாதிரி இல்லை எனக்கு டீட்டெயில்ஸு தெரியும், பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் வேணும் அப்படின்னா இந்த YT102 அப்படிங்கிற கோடை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நார்மலாக என்ன ஆஃபர் வருதோ அதை விட 20% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ மறக்காமல் இந்த கோடை யூஸ் பண்ணி வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது பொதுவாக TNPCக்கு இல்லை, நீங்கள் SSC ரயில்வேஸ்க்கு படிச்சிங்கனாலுமே யூஸ்ஃபுல்லாக தான் வந்திருக்கும். ஏன்னா நமக்கு பாக்ஸில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலுமே பாக்ஸிலிருந்து வந்து நிறையாவே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இந்த சயின்ஸ் இதுலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாக்ஸ் கொஸ்டின்லேருந்தே வந்து கொஸ்டினும் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த பாக்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நம்ம ரெகுலராக போடுறோம். ஸோ ரெகுலராக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக டெய்லி பார்க்கக்கூடிய கண்டென்ட்டோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு டெஸ்ட்மோனியல் மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் போட்டு இருந்தோம். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாவே கொண்டு போவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது பார்க்கவே இல்லை. ஸோ 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டை ஆட்சி என்பது அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் மூலம் மாகாண அரசின் அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் என 2 வகைகளாக பிரிக்கப்பட்டன. ஸோ நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நில வருவாய் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் ஆங்கிலேயர்கள் வசம் ஒதுக்கப்பட்டன. மாற்றப்பட்ட துறைகளில் உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனங்கள் மற்றும் மீன்வளத்துறை ஆகியன இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் விடப்பட்டன. 1935ஆம் ஆண்டு மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இந்த முறை முடிவுக்கு வந்தது. ஸோ இதில் வந்து என்னென்னா எனக்கு பாலிட்டி சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 1919 எனக்கு வந்து ஒரு ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? மாண்டேகு-செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த வருஷம்? 1919. ஸோ இந்த சட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. டயார்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அல்லது வந்து இரட்டை ஆட்சி தமிழில் சொல்லணும் அப்படின்னா இரட்டை ஆட்சி, இங்கிலீஷில் சொல்லும்போது வந்து என்னென்னா டயார்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இரட்டை ஆட்சி அப்படின்னா இங்கிலீஷில் வந்து டைன்னு சொல்கிறோமா? ஸோ டை அப்படின்னா வந்து என்னென்னா இரண்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதான் அங்கே வந்து சொல்லியிருக்காங்க இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 ஆட்சி நடக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு வந்து இங்கே மாகாணங்களில் இருக்கக்கூடிய துறைகளை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், எனக்கு வந்து ஆக்ட் வந்து 1919 கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னது? இரட்டை ஆட்சியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இரட்டை ஆட்சினா எங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க? மாகாணங்களில். ஓகேங்களா? ப்ராவின்சிஸில் தான் வந்து எனக்கு இந்த இரட்டை ஆட்சிங்கிறது வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மத்தியில் அறிமுகப்படுத்தினாங்களா இல்லை மாநிலங்கள்லையோ அல்லது மாகாணங்களில் அறிமுகப்படுத்தினாங்களான்னு கேட்டால் எஸ், மாகாணங்களில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, மத்தியில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இங்கே 1919 மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இரட்டை ஆட்சினா 2 பேர் வந்து ரூல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இருக்கக்கூடிய விஷயங்களை 2ஆக பிரித்து, தம்பி இதை நீ கொஞ்சம் வச்சுக்கோ, இதை அண்ணன் நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னன்னா ஒதுக்கப்பட்ட துறைகள், இன்னொன்று வந்து மாற்றப்பட்ட துறைகள். அதாவது ஒன்று வந்து ரிசர்வ்டு, இன்னொன்று வந்து டிரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதாவது டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், இன்னொன்று வந்து என்னன்னா ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து அந்த ரிசர்வ்டு சப்ஜெக்டில் வந்து எதெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே ரிசர்வ்டில் வந்து வந்துருச்சு. ஸோ எதுனா நிதி, பாதுகாப்பு, அதாவது ஃபினான்ஸு, செக்யூரிட்டி, காவல்துறை, நீதித்துறை, நிலவருவாய் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் ஆங்கிலேயர்கள் வசம் ஒதுக்கப்பட்டன. ஸோ இதெல்லாம் எது? எனக்கு ரிசர்வ்டில் வந்து வர்றது. ஓகேங்களா?
ஸோ இதெல்லாம் வந்து எதில் வருது, ரிசர்வ்டு சப்ஜெக்டில் வருது, அதாவது ஒதுக்கப்பட்ட துறைகள் அதன் மூலியில் இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் பாருங்களேன் ரொம்ப முக்கியமான துறைகள். ஸோ ஃபினான்ஸு சம்மந்தமானது, ஸோ அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, காவல், ஸோ நீதித்துறை, இது எல்லாமே பாருங்களேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான துறைகள் எல்லாமே வந்து பிரிட்டிஷ்காரங்க அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க. எதில், ஒதுக்கப்பட்ட துறைகள், அதாவது ரிசர்வ்டு சப்ஜெக்டில். ஸோ மீதி இருக்கக்கூடியதெல்லாம் பாருங்கள், உள்ளாட்சி நிர்வாகம், அதுக்கப்புறம் கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனங்கள், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வச்சுருக்காங்க, டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், அதாவது மாற்றப்பட்ட துறைகளில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா, ஸோ இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் அவங்க கண்ட்ரோலில் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து முக்கியமான துறைகள் ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கிட்டு மற்ற துறைகள்லாம் வந்து மற்ற இந்தியர்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ தம்பி இப்படி நம்ம 2 பேர் பிரித்து ரூல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ இதைத்தான் வந்து என்னென்னா எனக்கு இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை 1919 அதாவது மாண்டேகு செம்ஸ்போர்டு சட்டத்தின்படி வந்து என்னென்னா மாகாணங்களில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதாவது இந்திய அரசு சட்டம், அதன் மூலியமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இதை லேப்ஸ் அதாவது அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு மாகாணங்களில் சுயாட்சி அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்துட்டாங்க, அதாவது எனக்கு செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க மாகாணங்களில். அதனால வந்து என்னன்னா எனக்கு இந்த டயார்கி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எனக்கு மாகாணங்களில் ஒழிஞ்சிருச்சு. அதை எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க 1935 ஆக்ட்ல எனக்கு வந்து சென்ட்ரல்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்க விட்டுட்டு சென்ட்ரல்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதைத்தான் வந்து எனக்கு இந்த பாக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததுங்க, இது நேற்றே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் 1865ஆம் ஆண்டு முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றினார்கள். சுள்ளி எடுப்பது, கால்நடை தீவனம், தேன் விதைகள், மருத்துவ மூலிகைகள், கொட்டைகள் ஆகிய சிறு அளவிலான வன உற்பத்தி பொருட்களையும் வனப்பகுதிகளில் இருந்து சேகரிக்க இந்த சட்டம் வனத்தில் வாழ்வோருக்கு தடை விதித்தது. 1878ஆம் ஆண்டின் இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது. நன்சை மற்றும் தரிசு நிலங்களும் வனங்களாக கருதப்பட்டன. பழங்குடியினர் பயன்படுத்திய சுழற்சி முறை விவசாயம் தடை செய்யப்பட்டது. உள்ளூர் மக்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வனப்பகுதிகளை தள்ளி வைப்பதற்கு பாதிக்கப்பட்ட ஆதிவாசிகளும் தேசியவாதிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பார்த்துருவோமா. ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டே வந்து ஃபர்ஸ்ட் லைனே நமக்கு கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின், ஸோ எனக்கு வந்து முதலாவது வனச்சட்டம், அதாவது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஃபாரஸ்ட் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1865 1865ஆம் ஆண்டு. இது டைரக்ட் கொஸ்டின், குரூப் 4ல் அப்படியே கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ முதலாவது வனச்சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு டைரக்டாகவே கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா எந்த வருஷம்னா 1865 ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் ஆக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ் in 1865. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து யார் கொண்டு வந்தாங்க, பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்மள ரூல் பண்ணது வந்து அவங்க தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து முதலாவது வனச்சட்டம் 1865ஆவது ஆண்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அது கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதில் சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்களே. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அதாவது நம்ம விறகு பொறுக்குவோம்ல, காட்டில் போயிட்டு விறகுலாம் பொறுக்குவோம். ஓகேங்களா. ஸோ அந்த விறகுலாம் பொறுக்கக்கூடாது. அதேமாதிரி வந்து என்னன்னா தேன் விதைகள் இதெல்லாம் வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம காடுகளில் வந்து மூலிகை செடிகள்லாம் வந்துருக்கும், அதில் வந்து மூலிகைலாம் எடுப்போம். ஸோ அதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு, அதாவது வனத்திலேயே வாழக்கூடியவங்கன்னா நம்ம அந்த காட்டுவாசிகள்னு சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அவங்களுக்கு, அதாவது அந்த மக்கள் வந்து என்னன்னா காடுகளில் தான் வாழ்வாங்க. நம்மளாச்சும் வந்து ஊருக்குள்ளே வந்து வாழ்ந்துகிட்டு இருப்போம், அவங்க வந்து காடுகளில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களே வந்து அந்த மாதிரி எந்த விஷயமும் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த சட்டம் அப்படிங்கிறது இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நல்லது பண்ணியிருக்கா கெட்டது பண்ணியிருக்கானா, கெடுதல் தான் பண்ணியிருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள், அதாவது பேசிக்கா அந்த காட்டில் வாழக்கூடிய மக்களோட பேசிக்கான பொருளாதாரமே வாழ்வாதாரமே வந்து பாதிக்கப்படுது. ஸோ அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சட்டம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கெடுதல் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா 1878ஆம் ஆண்டின் இந்திய வனங்கள் சட்டத்தின்படி, ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வருஷம் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. எப்போனா 1878. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ட் 1865 வந்து போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். மறுபடியும் ஒரு ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க. எப்போனா 1878. ஸோ அப்போ ஃபாரஸ்ட் ஆக்ட்னா 1865 ஒரு முக்கியமான வருஷம். அதுக்கப்புறம் 1878 இன்னொரு முக்கியமான வருஷம். ஓகேங்களா. ஸோ இதன்படி என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ என்னன்னா வன உரிமை
அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருந்திருக்கு? கவர்மெண்ட் கிட்ட இருந்திருக்கு. ஸோ அப்போ கவர்மெண்ட் யாரு? பிரிட்டிஷ்காரங்க தான் கவர்மெண்ட். ஸோ அப்போ ஃபாரஸ்ட் ஃபுல்லாக யாரோட கண்ட்ரோல் இருந்திருக்கும்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? நன்சை மற்றும் தரிசு நிலங்கள். ஸோ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணணும். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட பொருளாதாரமே பாதிக்கப்படுது. ஏன்னா இங்கே ஃபாரஸ்ட்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்? அடர்ந்த காடு மரங்கள்லாம் வந்து நிறையா இருக்கணும். ஸோ விலங்குகள்லாம் வந்து வசிக்கணும். அதுதான் வந்து காடுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ மற்றபடி நம்ம விவசாயம் பண்ணுற நிலத்தை வந்து நம்ம விவசாய நிலம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நன்சை நிலங்களும் தரிசு நிலங்களும். ஸோ அப்போ நன்சைனா நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் தான். ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்து என்னது? ஃபாரஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் போயிட்டு போகுது. சும்மா தரிசு நிலம் இருக்குது மானாவாரியாக இருந்துட்டு போகுது, அப்பயாச்சும் ஏதாவது விவசாயம் பண்ணலான்னா அதுவும் கிடையாது. ஸோ அப்போ தரிசு நிலமே வந்து எனக்கு என்னவா பண்ணியிருக்காங்க? இவங்க ஃபாரஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ முழுமையாக நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கோ நம்ம பொருளாதாரம் ஈட்டுறதுக்கோ ஏதாவது வழிவகைகள் இருந்திருக்குமானா இருந்திருக்காது. ஸோ முழுக்க எனக்கு இந்த வனச்சட்டத்தின் மூலிமா ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளை அவங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸோ கெடுதல் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நன்சை நிலங்களும் அவங்ககிட்டயே போயிடுச்சு, தரிசு நிலமுமே அவங்ககிட்ட தான் வந்து போயிடுச்சு. அப்போ ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா சுழற்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விவசாயம் பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் வந்து விவசாயம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு பயிர் போடுவாங்க, அடுத்து வேற ஒரு பயிர் போடுவாங்க, மறுபடியும் இன்னொரு பயிர் வந்து போடுவாங்க. இப்போ வந்து நெல் போட்டாங்கன்னா அடுத்து வந்து கம்பு போடுவாங்க, அடுத்தது வந்து சோளம் போடுவாங்க. இப்போ மறுபடியும் வந்து என்னென்னா நெல் கம்பு சோளம் அப்படியே மாற்றி போட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து சுழற்சி முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுழற்சி முறையில் விவசாயம் பண்ணுறதும் வந்து அவங்க தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சட்டம்லாம் போட்டு இந்த மாதிரி அதில் வந்து ப்ரொவிஷன்லாம் வைக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் ஆதிவாசிகள் அல்லது காடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை, ஸோ மற்ற மக்களுமே வந்து என்னது பாதிக்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எல்லாருமே பயங்கரமாக எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பழங்குடியினர் நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டங்களுக்கு மிக முக்கிய ஆதாரமாக ராம்பாவில் அல்லூரி சீதாராமராஜு தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தை குறிப்பிடலாம். ராம்பா பகுதி ஆதிவாசிகளின் நலன் காப்பதற்காக ஊழல் அதிகாரிகளுடன் அல்லூரி சீதாராமராஜு போராடியதால் அவரது உயிரை குறிவைத்து ஆங்கிலேய அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியது. ராம்பா ஆதிவாசிகளின் கிளர்ச்சியை அடக்குவதற்காக 1922-24 ஸோ மலபார் காவல்துறையின் சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டது. வனவாசிகளின் நலனுக்காக போராடிய அல்லூரி சீதாராமராஜு சுட்டு கொல்லப்பட்டார். ஸோ இங்கே வந்து என்னென்னா இதில் போராட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னா ஆதிவாசிகளுக்கும் மற்ற மக்களுக்கும் என்ன தீங்கு விளைவிச்சாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க, அந்த சட்டத்தோட விளைவுகள். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்படி மக்கள் வந்து போராடினாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பழங்குடியினருக்கு தொடர் போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து யார் சப்போர்ட் பண்ணியிருக்கா? அல்லூரி சீதாராமராஜு அப்படிங்கிறவர் தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஊருக்காரர் அப்படின்னா ராம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராம்பாவில் வந்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? இந்த வனச்சட்டங்களுக்கு எதிராக வந்து போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு, தலைமையும் தாங்கியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஸோ இவர் வந்து கொஞ்சம் தலைமை தாங்கிட்டாரா, அப்போ வந்து என்னது கவர்மெண்ட் கிட்ட வந்து போய் பேசுவாங்களா, ஐயா எங்கள் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, ஸோ அதனால இந்த சட்டத்தை நீக்குங்க, இல்லைன்னா வேற வழிவகைகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி போராடி இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து என்னன்னா ராம்பாவில் வந்து ஆதிவாசிகள் வந்து கிளர்ச்சி பண்ணியிருக்காங்க. எப்பயிலேருந்து எப்போனா 1922 24 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை அடக்கிறதுக்காக மலபார்லேருந்து எனக்கு கேரளாவில் மலபார்லேருந்து அந்த போலீஸ்காரங்களாம் வந்து வந்திருக்காங்க. வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் அடித்து துவைச்சு துவம்சம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து யார் அப்படின்னா அல்லூரி சீதாராமராஜு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போட்டு தள்ளிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அல்லூரி சீதாராமராஜு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த வனவாசிகளுக்காக போராடி இருக்கிறாரு. அது இல்லாமல் ஆங்கிலேயர் கொண்டு வந்த வன சட்டங்களுக்கு எதிராக வந்து போராடி இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த பாக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா எனக்கு இந்த 2 வருஷம். ஓகேங்களா? 1865 ஏன்னா அதில் வந்து முதல் வனச்சட்டம் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 1878 இன்னொரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தின் மூலயமா வந்து என்னென்னா ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா நன்சை நிலங்களும் தரிசு நிலங்களும் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் கீழே அந்த வனச்சட்டத்துக்கு கீழே வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அல்லூரி சீதாராமராஜு. ஓகேங்களா? அல்லூரி சீதாராமராஜு. ஸோ இவர் வந்து என்னென்னா
இந்த வனச்சட்டங்களுக்கு எதிராக வந்து போராடி இருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த போராட்டத்துக்கு தலைமையும் தாங்கியிருக்காரு. அதேமாரி ராம்பாவில் எப்போ கிளர்ச்சி வந்து நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ போராட்டங்கள் 1922லிருந்து 24 வரைக்கும் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த போராட்டத்தின் போது யார் உயிரிழந்தாங்க அப்படின்னு கேட்டால் அல்லூரி சீதாராமராஜு, ஏன்னா அவரை சுட்டு கொன்னுட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ராம்பா அப்படிங்கிறத எந்த பகுதி போலீஸ் வந்து அடக்குனாங்க அப்படின்னா மலபார் அப்படிங்கிற அந்த பகுதியிலிருந்து வந்து இருக்கக்கூடிய காவல்துறையினர் தான் வந்து அடக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னென்னா எனக்கு இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததுங்க, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐஎன்எம் பற்றினது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா 2 குரூப் வந்து இருக்கும், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சூரத் ஸ்பிளிட், அதாவது 1907 சூரத் பிளவப்போ வந்து என்னென்னா எனக்கு வந்து காங்கிரஸில் வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து மிதவாதிகள், ஒன்று வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய கருத்துக்கள்லையும் இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கணுங்கிற விஷயத்திலையும் யார் தீவிரமாக இருந்தாங்களோ அவங்கள வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே விஷயத்தை, அதாவது இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கணும் தான், பட் நாங்கள் அதில் வந்து தீவிரமாக இறங்கி எகெயின்ஸ்ட், அதாவது ரொம்ப கொடூரமாலாம் வந்து போராட மாட்டோம். நாங்கள் வந்து ரெகுலராக வந்து கவர்மெண்ட்டை பார்த்து வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறது, ஒரு லெட்டர் கொடுக்கறது, அமைதியான வழியில் போராட்டம் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்கள தான் வந்து என்னென்னா எனக்கு மிதவாத தேசியவாதிகள் சொல்கிறாங்க. அதாவது மிதவாதம்னா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இதே வந்து தீவிரவாதிகள் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இவங்க வந்து என்னென்னா வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க. ஓகேங்களா. இன்னொருத்தங்க வந்து இருக்கிறாங்க, அவங்க யாருன்னா புரட்சிகரவாதிகள். ஸோ அவங்களாம் வந்து பேச்சே கிடையாது, நேராக வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள் தான் புரட்சிகர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 குரூப்பாக வந்து இருக்காங்க. புரட்சிகர தேசியவாதிகள் அப்போ அவங்க எப்பவுமே தனி கேங்கு. ஸோ இவங்க வந்து என்னென்னா காங்கிரஸ்லேயே 2ஆக பிரிச்சிருப்பாங்க, அதாவது தீவிரவாதிகள் மிதவாதிகள்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாக்ஸில் வந்து தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் மிதவாதிகள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தொடக்க கால தேசியவாதிகள் அரசமைப்பு வழிமுறைகளின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர். அறைக்கூட்டங்கள் நடத்துவதும் பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவதும் அவர்களின் செயல்பாடுகளாக இருந்தன. வங்கப் பிரிவினையின் போது திலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தியதாலும் மக்களை ஈடுபட செய்வதற்காக வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் தொடக்க கால தேசியவாதிகள் மிதவாதிகள் என அழைக்கப்படலாயினர். சென்னையைச் சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தேசிய தலைவர்கள் யார் யார் அப்படின்னா VS சீனிவாசனார், PS சிவசாமி, V கிருஷ்ணசாமி, TR வெங்கட்ராமனர், அதுக்கப்புறம் GA நடேசன், TM மாதவராவ் மற்றும் வந்து S சுப்பிரமணியனார். இவங்கெல்லாம் வந்து யார் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்த மிதவாத தலைவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மிதவாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்னென்னா கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ், அதாவது அவங்க மேலே வந்து ஒரு நம்பிக்கை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா நம்ம சொல்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து கேட்பாங்க, நமக்கு நல்லது பண்ணி தருவாங்க, ஸோ நம்ம எதுக்கு கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அரைக்கூட்டங்கள் போகிறது அப்படின்னா சின்ன சின்ன திண்ணை பிரச்சாரம், அதுக்கப்புறம் பொது இடங்களில் வந்து கூட்டம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாமே ஓரளவுக்கு படித்தவங்களா இருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜுமே வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து என்னன்னா ஸோ இதை வந்து மக்கள்கிட்டையும் வந்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த அரசாங்கத்துக்கிட்டையும் வந்து எடுத்து சொல்லுவாங்க மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும். ஸோ இப்படி ரொம்ப அமைதியான வழியில் வந்து போராடிட்டு இருந்தவங்க தான் வந்து யார் அப்படின்னா இந்த மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் யாரெல்லாம் காங்கிரஸில் இருந்திருப்பாங்களோ அவங்களாம் வந்து மோஸ்ட்லி வந்து என்னென்னா எனக்கு மிதவாதிகள் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா எனக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா பேரையும் கொடுத்துட்டு இதில் யாரெல்லாம் வந்து மிதவாதிகள் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா எனக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு 4 ஆப்ஷனில் இதில் வந்து 3 கொடுத்துட்டு 1 மட்டும் வந்து வேறு யாராவது கொடுத்துருக்கலாம். இப்போ வாவு சிதம்பரனார், இல்லைன்னா வந்து இவர் வாஞ்சிநாதன், அந்த மாதிரி யாரையாவது கொடுத்துட்டு இதில் யாரெல்லாம் வந்து மிதவாதிகள் யாரெல்லாம் தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா இதில் ஆட் ஒன் அவுட்டுங்கிற மாதிரி எடுத்து பார்க்க வேண்டியதா. ஓகேங்களா. ஸோ இப்போ இதோட முடிச்சிடும். ஸோ இன்றைக்கி 3 பாக்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. 3மே வந்து என்னென்னா சுதந்திர போராட்டம் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துருக்கும். அதேமாரி வந்து என்னென்னா படிக்கிறது இம்பார்ட்டன்ஸு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போவும் இன்றைக்கி நம்ம
இது அடா 24/7 வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் புக்ஸ் வாங்கணும்னு நினச்சாலும் சரி அல்லது கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஸோ இன்றைக்கி தாராளமாக வாங்கலாம். ஏன் அப்படின்னா மற்ற நாட்கள் வாங்குறத விட இன்றைக்கி வாங்கும்போது வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து அதிகமாகவே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸஸாக ஆஃபர் வந்து வேணும் அப்படின்னா உங்களுக்கான கோடு வந்து என்னென்னா ஆஃபர் கோடு YT102 அப்படிங்கிறது தான் வந்து ஆஃபர் கோடு. ஸோ இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய டிஸ்கவுண்டோட எக்ஸ்ட்ரா 20% வந்து டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ தாராளமாக வந்து வாங்கலாம். அதேமாரி உங்களுக்கு கோர்ஸஸோ புக்ஸஸோ அதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.